ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்காக கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்த செடிகளை தான். இங்கே வந்து நிறைய விதமான செடிகள் இருக்குது. நான் என்னென்ன செடிகள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு இங்கேருந்து வருவோம். இது வந்து நாட்டு ரோஜா, 2 ரகமும் இருக்குது. லைட் பிங்க்கும் இருக்குது, டார்க் ரோஸ் கலரும் இருக்குது. அடுத்ததாக ப்ளூமேரியா. பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நல்லா வேர் பிடிச்சி பூக்கள் வரப்போகுது. அடுத்ததாக அப்படியே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, ஒரு 4-5 ரக செம்பருத்தி இருக்குது. அடுத்ததாக பாரிஜாதம், சாமந்தி, இது பார்த்தீங்கன்னா ரணகல்லி. கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளியும் கூட கட்டிங்ஸில் வளர்த்துருக்கேன். என்னடா இது தக்காளி விதை போட்டால் வரப்போது, இது எதுக்கு கட்டிங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி தக்காளி, ஒரு செடி தான் இருந்தது, அதனால் கட்டிங்ஸில் வளர்த்துருக்கேன். அடுத்ததாக பொகைன் வில்லா, பக்கத்துலேயே கல்யாண முருங்கை, நித்திய கல்யாணி, கற்பூரவல்லி, கனகாம்பரம், இது வந்து ஒரு வகை குரோட்டன் செடி. இங்கே பார்த்தீங்கன்னா இது கொடி சம்பங்கி, இங்கேயும் கொஞ்சம் தக்காளி இருக்குது. அடுத்ததாக மெக்சிகன் பெட்டூனியா, இது வந்து ஒயிட் கலர். இது மாதிரி பல விதமான செடிகளை இங்கே கட்டிங்ஸில் வளர்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சாமந்தி செடிகளை ஈஸியாக கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறத பற்றி. அதில் வந்து எம்சாண்டில் சாமந்தி செடிகளை வளர்த்து காமிச்சிருப்போம். அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மெத்தட்லேயே எல்லா செடிகளையும் ட்ரை பண்ண முடியுமா, எல்லாமே வருமானு கேட்டிருக்காங்க. நான் வந்து சாமந்தி செடிகளுக்கு மட்டும்தான் அந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்காக வேணால் அதே மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் இந்த செடிகளை எல்லாம் நான் சாதாரண மண்கலவையில் தான் வச்சு நடவு பண்ணியிருக்கேன். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பொகைன் வில்லாலாம் பூக்களே வந்துருச்சு பாருங்கள். இன்னொரு சிஸ்டரும் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இது மாதிரி பொகைன் வில்லா செடி வளர்க்குறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரண மண்கலவையில் தான் நடவு பண்ணியிருக்கேன். இந்த செடிகளை எல்லாமே நம்ம நடவு பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மழை நாட்களில் நடவு பண்ணும்போது இது மாதிரி நம்ம நடவு பண்ணுறதுல பெரும்பாலான கட்டிங்ஸ் நல்லாவே வேர் பிடிச்சி வளர்ந்து வரும். அதே மாதிரி நம்ம வைக்கிற எல்லாமும் வந்துரும்னு சொல்ல முடியாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சிலதெல்லாம் காஞ்சிருக்கும். நான் அப்பப்போ எடுத்துகிட்டு புதுசாக நடவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். எது வருதோ அதை பார்த்துக்க வேண்டியது தான். நம்ம 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டிங்ஸில் வளர்க்கணும்னா நம்ம ஏர் லேயரிங் மெத்தடில் தான் வளர்க்க முடியும். இந்த மாதிரி கட்டிங்ஸ் வைக்கும்போது ஒரு சிலர் ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேளை வரலாம், ஃபுல்லாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஆனால் நான் ரூட்டிங் ஹார்மோன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே நடவு பண்ணது தான். நம்ம சாதாரணமாக காய்கறி செடிக்கு பயன்படுத்துகிற அதே மண்கலவையில் தான் நடவு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கோகோ பீட் கூட கிடையாது. நான் வந்து கோகோ பீட் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நான் நிலத்தில் தான் தோட்டம் வச்சுருக்கேன். க்ரோபேக் கார்டனுமே நிலத்தில் தான் இருக்குது, மாடியில் கிடையாது. அதனால் நான் கோகோ பீட்டு யூஸ் பண்ணுறது இல்லை. இது எல்லாமே சாதாரண மண்கலவை தான். இன்னொரு விஷயம், நம்ம கட்டிங்ஸில் நடவு பண்ணுறதுக்காக எங்கேயோ இருந்து தூரத்துலேருந்து கட்டிங்ஸை எடுத்துகிட்டு வருவோம். அப்படி கட்டிங்ஸை எடுத்துகிட்டு வரும்போது அந்த கட் பண்ண உடனே அதுக்கு அடியில் ஏதாவது ஈர துணியை வச்சு சுற்றி வச்சிடணும். அப்போ தான் அது வந்து கட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நேரம் காயாமல் இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அது ஒரு வழியாயிடும். அதனால் நீங்கள் எடுத்த உடனே அதில் அடியில் ஏதாவது ஈரம் பண்ணி ஒரு துணியை வந்து சுற்றி வச்சுருங்க. இல்லைனா டிஷ்யூ பேப்பரை நனைச்சி சுற்றி வச்சுருங்க. நீங்கள் கட் பண்ணுற இடத்துல மட்டும் சுற்றினீங்கனாலே போதும். நான் அது மாதிரி தான் இந்த பொகைன் வில்லாலாம் நான் எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்தது. வரும்போது நீங்கள் சேஃபாக அது மாதிரி எடுத்து வந்தீங்கன்னா கட்டிங் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம நடவு பண்ணுற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கட்டிங்ஸ் எல்லாம் வைக்கிற இடம் வந்து ஒரு நிழலான இடமா இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாமரத்தடியில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மரத்துலேருந்து நிறைய பழங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அந்த மரம் தான் இது. அதுக்கு அடியில் தான் இந்த கட்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கட்டிங்ஸில் வளர்க்குறதுக்கு கரெக்டான டைம்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் நீங்கள் நடவு பண்ணலாம். இந்த மாதிரி கட்டிங்ஸ் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் சம்மர் டைம்லலாம் கட்டிங்ஸில் வளர்க்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா சரியாக வராது. ஒரு சிலது வேணால் இந்த மாதிரி நல்ல நிழலில் வச்சு ஒரு சில செடிகள் வேணால் காப்பாற்ற முடியும். எல்லா செடிகளும் நல்லா வராது. அதுக்கான கரெக்டான சீசனில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது மாதிரி எல்லாமே சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னா கனகாம்பரம்லாம் எவ்வளோ அழகாக பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். இதில் நான் வச்ச அத்தனை கட்டிங்குமே சூப்பராக வந்துருச்சு, ஒன்று கூட வேஸ்ட் ஆகலை. அதே மாதிரி சாமந்தியும் அப்படி தான். நீங்கள் எம்சாண்டில் இல்லைனாலும் சாதாரண மண்கலவையில் வச்சுட்டு இந்த மாதிரி நிழலான இடத்துல வச்சிங்கன்னா அதுவுமே சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னா இங்கே காகித பூச்செடி 2 இருக்குது. இதில் வந்து ஒன்று பூக்களே வந்துருச்சு, இன்னொன்று வந்து ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 2 கலரில் கட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன். வச்சதில் அது ஒரு பாதிக்கு மேலே நல்லா வந்திருக்கு. ஒரு சிலது தான் வேஸ்ட் ஆச்சு. ஏரியாலாம் நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வரப்போகுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டுக்கள் வருதுன்னு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 2 விதமான ப்ளூமேரியா வச்சேன். இது ஒரு கலர், இது ஒரு கலர், 2 வெவ்வேறு ரகம். இந்த மாதிரி மணலில் வந்து நான் ரோஜா செடிகளை வேணால் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஆனால் அது வந்து நாட்டு ரோஜா ரகம் மட்டும்தான் நீங்கள் மணலில் வைக்கும்போது வேர் வளர்ந்து வரும். அதையும் நீங்கள் கொஞ்ச நாளில் மாற்றி வேறு மண்கலவைக்கு மாற்றி வைக்கணும். ஃபுல்லாக நம்ம மணல்லையே முழுக்க அதுலேயே வளர்க்க முடியாது. வேர்கள் வளர வரைக்கும் தான் அதில் வைக்கணும்.
இன்னும் நிறைய பேர் அந்த சாமந்தி செடியோட வீடியோவில் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்காங்க, எம்சேனில் எப்படி வளரும், எம்சேனில் செடி வளருமான்லாம் கேட்குறாங்க. அது வந்து கட்டிங்ஸில் வேர்கள் வளர்ந்து மேலே துளிர்கள் தெரியிற வரைக்கும் தான் அதில் இருக்கணும். கொஞ்சம் வளர்ச்சி தெரிஞ்ச உடனே நம்ம மண்கலவைக்கு மாற்றி நடவு பண்ணணும். அந்த வீடியோலையும் நான் அப்படி தான் காமிச்சேன். இன்னும் நிறைய பேருக்கு அது தெளிவாக புரியல. உங்களுக்கு இந்த மாதிரி செடிகளை கட்டிங்ஸில் வளர்க்குறதுல டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணதை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்ததாக ஒரு சிலர் கமெண்ட்டில் வந்து ஏர் லேயரிங் பண்ணுறதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஜாதி மல்லி செடியை ஏர் லேயரிங் போட்டதை கட் பண்ணி அது வேர் வளர்ந்ததை மட்டும் காமிச்சிருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஃபுல்லாக அது அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக காமிங்க, எங்களுக்கு தெளிவாக புரியலன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரளி செடியில் நான் ஏர் லேயரிங் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வந்திருக்கு. நான் இன்னும் கட் பண்ணி எடுக்கலை, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த இடத்துல தான் ஏர் லேயரிங் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதை கட் பண்ணி நடவு பண்ணணும், ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. நான் அடுத்ததாக ஏர் லேயரிங் போடுற வீடியோவில் இதை நான் காமிக்கிறேன் பிரித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.